விழுதுகள் அறிவை ஆற்றல் நிகழ்வில் 200வது வார புத்தக கருத்து பகிர வாய்ப்பளித்தமைக்கு முதற்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றியை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதுமே புத்தக மதிப்புரை என்பது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம். ஏன்னா மறுபடியும் இன்னைக்கு முழுவதுமே அந்த புத்தகத்தை நான் படித்து குறிப்பு எழுதுவது எனக்கு மிகவுமே சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த வகையில் இன்று நான் எடுத்துள்ள தலைப்பு புத்தகம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இதற்கா இத்தனை ஓட்டம். கேள்வியே தலைப்பே ரொம்ப அழகான தலைப்பு. எதுக்காக நம்ம இவ்வளவு ஓடிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில அப்படின்றதுக்கான மிகப்பெரிய பதில் இந்த புத்தகத்துல அடங்கி இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த புத்தகத்தை எழுதியவர் சாவி வார இதழினுடைய பதிப்பாளர், பல நூல்களை எழுதியவர், வார இதழ்கள் பல கட்டுரைகள்லாம் புனைந்தவர் என்று பலவிதமான பெருமைகளுக்கு உரிய திரு வேங்கடம் அவர்கள் எழுதிய இந்த நூல் இதற்கா இத்தனை ஓட்டம் என்ற நூல். இதை பத்தி சில கருத்துக்கள், ஏன்னா அந்த புத்தகம் நிறைய கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது. அவ்வளவு கருத்துக்களையுமே நான் இந்த 45 நிமிடங்களில் சொல்ல முடியுமா என்றால் சொல்ல இயலாது. ஆனால் ஒரு புத்தகத்தை பற்றி நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அடுத்தவரிடம் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய குறிக்கோளாக உள்ளது. அதே நேரத்தில் நான் சொல்லும் கருத்துக்கள் அந்த புத்தகத்தில் எனக்கு மிகவும் கவர்ந்த ஒரு கருத்துக்களை மட்டுமே நான் எடுத்து சொல்கிறேன். ஆனா அதை தாண்டி நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு பிடித்த நிறைய கருத்துக்கள் அதில் உங்களுக்கு தென்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நாம ஒவ்வொருவருமே நமக்கு அளிக்கப்பட்டுள்ள இந்த வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இது ஒரு மிகப்பெரிய கேள்விங்க. இதுவரை நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில நம்ம விரும்பிய மன நிறைவும் மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னுரையில அவர் வைக்கிறார். இந்த லைனை படிக்கும்போது எனக்கு இணையத்தில் படித்த ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், அவர்கிட்ட பயங்கரமான பணம் எல்லாமே இருக்கு. அவருக்கு காரு, பங்களா எல்லாமே இருக்கு. ஆனா அவருக்கு மகிழ்வோ அல்லது மனநிறைவோ ஏற்படவே இல்லை. ஆனா அவர் என்ன பண்றாரு, அங்க பக்கத்துல இருந்த ஒரு துறவி கிட்ட போய் கேக்குறாரு, ஐயா என்கிட்ட தேவைக்கு அதிகமாவே செல்வம் இருக்கு, எனக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்கு, ஆனா எனக்கு மகிழ்ச்சியோ அல்லது மன நிறைவோ ஏற்படவே இல்லை, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த துறவி என்ன சொல்றாரு, மலை அடிவாரத்துக்கு கூட்டு போயிட்டு மிகப்பெரிய பாறாங்கற்கள், 3 பெரிய கற்கள், அதை 3த்தையும் அவர் கையில கொடுத்து, இதை தூக்கிட்டு வா மேல நடந்து போலாம் அப்படின்னு சொல்றாரு. 3 கல்லையும் தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சு கொஞ்ச தூரத்திலேயே அவரால் என்னால முடியல, 3 கல்லையும் என்னால தூக்கிட்டு வர முடியல அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த துறவி சொல்ற, சரி ஒரு கல்லை இறக்கி வச்சிருங்க அப்படின்றாரு. ஒரு கல்லை போட்டுட்டாரு. திருப்பி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது 2 கல்லையுமே அவரால் தூக்கிட்டு போக முடியல. உடனே சொல்றாரு, இல்ல என்னால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னாரு. உடனே துறவி சொல்றாரு, சரிப்பா அப்பனா இன்னொரு கல்லையுமே நீ போட்டுடு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு கல்லையும் போட்டாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு கல்லை சுமந்து போயிட்டே இருக்காரு. ஆனா மலை ஏற ஏற அந்த நாட்கள் அந்த நேரம் அதிகமாக ஆக அவருக்கு அதுவுமே ஒரு வலி நிறைந்ததாக இருந்தது. எனவே அவர் துறவி கிட்ட சொல்றாரு, என்னால இந்த கல்லையுமே சுமக்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரு துறவி சொல்றாரு, சரிப்பா அந்த கல்லையுமே தூக்கி போட்டுது அப்படின்றாரு. தூக்கி போட்டு, அப்பா ஃப்ரீயா நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மகிழ்வாக நடந்து போறாரு. மலை ஏறியவுடன் துறவி கேக்குறாரு, இப்போ உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதேதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய பணத்தையும் பொருளையும் வச்சிருக்க, அதை சுமந்துட்டு இருக்க, அந்த சுமைதான் உனக்கு மன நிறைவையும் மகிழ்வையும் கொடுக்கல. நீ அந்த சுமையை இறக்கி வை, எல்லாருக்குமே பகிர்ந்து கொடு, வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழ கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாரு. நிச்சயமாக ஒரு பெரிய செல்வந்தருக்கு மனநிறைவு என்பது அடுத்தவருக்கு உதவுவது. சரி நம்ம கிட்ட பணமே இல்லை, நம்ம எப்படி மகிழ்வாக வாழலாம்? இது ஒரு மிகப்பெரிய கேள்விதானுங்க. சரி, அதுக்கு என்ன விடை இந்த புத்தகத்தில் கிடைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம மகிழ்ச்சி இதுவரை கிடைக்கல. நம்ம என்ன அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்முடைய குழப்பத்திற்கான முதல்ல காரணம் என்ன அப்படின்றத அவரு முன் வைக்கிறார் நம்ம கேள்விய. என்னன்னா, நாம் செல்ல வேண்டிய பாதை என்ன அப்படின்னு தெரியாததுதான் நம்முடைய குழப்பத்துக்கெல்லாம் காரணம். நம்ம ஓடிட்டு இருக்கோம் அந்த வாழ்க்கையில. ஆனா நம்முடைய இலக்கு என்ன, நம்முடைய பாதை என்ன அப்படின்ற எந்த ஒரு விதமான நமக்கு ஒரு தெளிவு இல்லை. அதனாலதான் நமக்கு இவ்வளவு பெரிய குழப்பம் ஏற்படுது அப்படின்றாரு. பிறப்பிலிருந்தே கடைசி வரை நாம் எதை நோக்கியோ ஓடிக்கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து எதுக்காகவோ ஓடிக்கிட்டேதான் இருக்கிறோம். ஆனால் ஆரம்ப கோடு எது, ஓட வேண்டிய திசை என்ன என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொண்டுதான் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அது நமக்கு தெரியுதா?
முதல்ல நம்ம படைக்கப்பட்டதே எதையாவது துரத்திட்டு ஓடினே இருக்கிறது தானா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறார். ஆனா உண்மையான கேள்விதாங்க அது. நம்ம எதையாவது துரத்தி ஓடிட்டே இருக்கணுமா? வேலை, அதுக்கப்புறம் சம்பளம், அப்புறம் பதவி உயர்வு, ஏதோ ஒண்ணு தேடிட்டு ஓடிட்டே இருக்கணுமா? இதுதான் வாழ்க்கையோட நோக்கமா? கடவுள் நம்ம இதுக்காகத்தான் படைத்தாரா? இதுதான் இந்த ஓட்டத்துக்காக தான் நம்ம ஓகே நீ எதையாவது உனதை தேடி ஓடிட்டே இரு அப்படிதான் நினைச்சு நம்மள படைச்சிருக்காரா? அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை அவர் நமக்கு வைக்கிறார். இந்த உலக அரங்குக்குள்ள நம்ம வந்திருப்பது ஒரு பார்வையாளராக, அதுக்காக இருக்கிறதுக்காக கூட இருக்கலாம். அதாவது நம்ம இந்த என்னெல்லாம் நடக்குது, மற்ற உயிரினங்களுடைய வாழ்க்கையை மேற்பார்வையிடவும், அவைகளினுடைய ஆட்டத்தை பார்த்து ரசிப்பதற்காக கூட நம்ம படைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நம்ம அதை தெரிந்து கொள்ளாமல் எதையோ ஒன்றத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கோம். முதியோர் ஒருவரிடம் இதை பற்றி இந்த ஆசிரியர் பேசிக் கொண்டிருந்தாராம். அவர்கிட்ட கேக்குறாராம், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு. என்னுடைய வாழ்க்கை ரொம்ப நிறைவா, எந்த குறையுமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொன்னாராம். ஆனா இவரு ஆசிரியர் நம்ம முன்னாடி இந்த கருத்துல ஒரு கேள்வி வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவர் சொல்லிட்டாரு எனக்கு நிறைவா இருந்துச்சு அப்படின்றாரு. ஆனா அவர் சொன்ன அந்த வாசகத்தில் பல்வேறு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றார். அதாவது அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவருக்கு நிறைவா இருக்குது. யாருக்கு திருப்தியா இருந்தது? அவருக்கு. அப்ப அவருக்குன்னும் போது அது சுயநலமாக இருக்கலாம். அவர் அடுத்தவங்களுக்கு நல்லதே செய்யாம அவரு சொந்தம் என்னவோ சந்தோஷம் என்னவோ அப்படி வாழ்ந்துருக்கலாம். அந்த ஒரு சாத்தியக்கூறு. சரி, அவரு எனக்கு நிறைவா இருக்குது அப்படின்றதுல இன்னொரு பதில் இருக்கலாம். அது என்னன்னா, நான் என்னுடைய சார்ந்தவர்களையும், என்னுடைய குடும்பத்தாருக்கும், என்னுடைய உறவினர்களுக்கும் நான் நிறைய நல்லது செஞ்சிருக்கேன். அதனால எனக்கு திருப்தியா இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா, அதுவுமே ஒரு விதமான வட்டத்திற்குள் வாழ்ந்த வாழ்க்கை. ஏதோ அவங்க குடும்பம் அவங்களுக்கு மட்டும் செஞ்சிருக்காரு அப்படின்னா இது கரெக்டான வாழ்க்கையா அப்படின்ற ஒரு கேள்வி. சரி, அவர் ஒருவேளை இந்த சமூகத்துக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்காரு அப்படின்னா அதுவுமே அவரு அந்த சமூகத்துக்கு செய்த நல்லது அவருக்கு நல்லதா பட்டிருக்கலாம். ஆனால் நிஜமாவே நேர்மையானவராக உண்மையிலே சமூகத்திற்கு தேவையானதை அளித்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி இதுல நமக்கு வருது. சரி, இதையும் தாண்டி அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் சந்தித்த கசப்பான அனுபவங்களையும் எல்லாத்தையும் மறைச்சிட்டு நம்ம கிட்ட நானு ரொம்ப நல்லா வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்படி உண்மையை மறைத்து வெளியில நடிச்சு கூட வாழ்ந்துக்கலாம். எப்படியாக இருந்தாலும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதையோ ஒன்றை தேடிக்கொண்டு எதையோ ஒன்றை துரத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். எதுக்காக இந்த ஓட்டம்? இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. நாம் வாழ்க்கையை பத்தி யோசிக்கும் பொழுது வாழ்க்கையில வரும் திருப்தியை பற்றி யோசிக்கிறோமா, அல்லது அதனுடைய பலனை பற்றி யோசிக்கிறோமா, அல்லது அந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன என்று யோசிக்கிறோமா? சரி, நாம் வாழும் வாழ்க்கைக்கு உண்மையிலே அர்த்தம் அல்லது குறிக்கோள் ஏதாவது இருக்குங்களா? நம்ம ஏதாவது ஒரு குறிக்கோளோட தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமா? நம்ம வாழறதுக்கான அர்த்தம் ஏதாவது இருக்கா அப்படின்னா இதுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விளக்கம் அவர் கொடுக்குறாருங்க. என்ன அப்படின்னா, வாழ்க்கையோட குறிக்கோள், வாழ்க்கையோட அர்த்தம் ஒன்னே ஒன்றுல தான் மறைஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இசையை இசைக்கும் பொழுதோ, நடனம் ஆடும் பொழுதோ, ஒரு விளையாட்டை விளையாடும் பொழுதோ அந்த செய்கைதான் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தருகிறதே தவிர வாழ்க்கைக்கென்று தனிப்பட்ட அர்த்தம் எதுவுமே இல்லை அப்படின்றது. அதாவது நாம எந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோமோ அதை ஈடுபாட்டோடு ரசித்து செய்வது மட்டுமே வாழ்க்கைக்கான அர்த்தம் அப்படின்றது. அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? அந்தந்த கணத்துல நம்ம வாழ வேண்டும், இதுதான் வாழ்க்கை அப்படின்றது நமக்கு புரியுது. இத நிறைய விஷயங்கள் நம்ம இத பத்தி எல்லாத்தையுமே படிப்போம். அந்த நிமிஷத்துல வாழுங்க, அந்த கணத்தில் வாழுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நிறைய படிக்கிறோம். ஆனா நிஜமா நிறைய பேரு இத சொல்லும்போது பலருக்கு ஒரு கேள்வி மனசுக்குள்ள எழலாம். அது என்ன அப்படின்னா, அந்த நிமிஷத்துல வாழறது என்னது? எப்படி அந்த நிமிஷத்துல நான் வாழ்ந்து தானே இருக்கேன், அது என்னது அந்த நிமிஷத்துல வாழறது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். இது பத்தி நானு ஒரு கூகுள்ல படிச்ச ஒரு ஜெயமோகன் அவர்களுடைய வலைப்பதிவில் படித்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அது இந்த புத்தகத்துல இல்லாத ஒரு விஷயம் தான். அந்த கணத்தில் வாழ்வது அப்படின்னா என்ன அப்படின்றது. இப்போ உதாரணமா இந்த கணத்துல நம்ம ஒரு செம்பருத்தி பூவை கையில வச்சு பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த காலத்தில் வாழ்வது என்பது எப்படி தெரியுமா இருக்கணும்? இந்த பூவை பற்றி நமக்கு அளிக்கப்பட்டிருக்கும் தகவல்கள், அதாவது இறந்த காலம் முன்னாடி இந்த பூவை பத்தி நம்ம என்னெல்லாம் யோசிச்சோமோ அது எதையுமே நம்ம இப்ப யோசிக்கணும். சரி, இந்த பூவினால் ஏற்படும் விளைவுகள், அதாவது பயன்கள், அதாவது எதிர்காலம், அதை பத்தியும் நம்ம யோசிக்கவே கூடாது. அப்பனா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சமயத்தில்
அப்பொழுதுதான் அந்த பூவை முதலில் பார்க்கிறோம். அதாவது நிகழ்காலத்தில். அப்படின்ற ஒரு உணர்வோடு அந்த பூவை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த காரணமற்ற எந்த காரணமே கிடையாது. அதனுடைய விளைவு என்னன்னு நம்ம பார்க்கல. அத பத்தி நம்ம எந்த விளைவுமே யோசிக்கல. முன்னாடி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் அது கூட லிங்க் பண்ணல. ஜஸ்ட் அந்த பூவை பார்க்கணும். ஆஹா! எவ்வளவு அழகான பூ. அவ்வளவுதான். அந்த காரணமற்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. இதுதான் அந்த கணத்தில் வாழ்வது அப்படின்னு அந்த ஜெயமோகன் அவருடைய வலைப்பதிவுல படிச்சேன். அது இல்லாம குழந்தைகள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலுமே அந்தந்த கணத்தில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு காலத்தை கடந்த காலம், எதிர்காலம் என பாகுபடுத்த பார்க்கவே மாட்டாங்க அவங்க. அதனாலதாங்க அவங்களுக்கு எப்பவுமே நிகழ்காலத்துல வாழ்றதால்தான் அவர்களுக்கு செய்யறதே மறுபடியும் செஞ்சா கூட சலிப்பே ஏற்படாது. ஏன்னா அவங்க அதை ஜாலியா சந்தோஷமா செய்யறதே தான் செய்யணும். ஆனா நம்ம ஒரு குறிப்பிட்ட வயது வளர்ந்த பிறகு ஒன்றை செய்யும் பொழுது நாம அதை இறந்த காலத்தோடும் எதிர்காலத்தோடும் இணைத்து பார்க்கும் பொழுது நமக்கு அதுல சலிப்பு ஏற்பட்டு விடும். அதனால குழந்தையோட மனநிலையில் அந்தந்த நிமிடத்தில் வாழ பழக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதை படிக்கும்போது எனக்கு இன்னும் ஒரே ஒரு சின்ன குட்டி கதை ஞாபகம் வந்துச்சுங்க. அது என்னன்னா அந்த கணத்தில் வாழ்வது அப்படின்றது விளக்கம் என்ன அப்படின்றது என்னன்னா, ஒரு ஜென் துறவி மடாலயத்துல ரொம்ப நாளா இருக்கக்கூடிய துறவி ஒருத்தரும் புதிதாக சேர்ந்த ஒரு துறவியும் வெளியில கிளம்புனாங்க. அவங்க வெளியில கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது மிக நல்ல மழை, பயங்கரமா மழை பெஞ்சிச்சு. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு குடிசையினுடைய வாசல்ல போய் நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல மழை பயங்கரமா தொடர்ச்சியா பெஞ்சிட்டே இருந்துச்சு. அந்த மழை நின்றவுடன் அவர்கள் கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஒரு இளவயது பெண் அந்த வழியாக அந்த இடத்துல நின்னுன்னு அந்த சாலையை கடப்பதற்காக தவித்து கொண்டிருந்தார். அப்ப அந்த ஜென் துறவி ரொம்ப நாளா துறவியா இருக்கிறவர் கேக்குறாரு, பெண்ணே எதற்காக நீ தயங்கி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பெண் சொல்றாங்க, ஐயா நான் வந்து ஒரு பிறந்த நாள் விழாவுக்கு போகிறதுக்காக புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா மழையில இது ஃபுல்லா சேறு சகதி ஆயிடுச்சு. அதனால நான் இத கடந்து போனோம்னா என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சேராயிடும். அதுதான் யோசிச்சு நின்னுங்கிறேன். சரி பெண்ணே, உன்னை நான் தூக்கி செல்வதில் உனக்கு தடை ஏதும் இல்லையேன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்றாங்க. தனது தோளில் மீது தூக்கி கொண்டு அந்த பெண்ணை அந்த சாலையை தாண்டி எடுத்துன்னு போய் விட்டுட்டாரு. அத கூட வந்த புதிய துறவி ஒருத்தர் இருந்தார்ல, அவர் கேக்குறாரு. அவர் கோபமா பார்த்துட்டே இருந்தாரு. உடனே அதை விட்டுட்டு பிறகு கொஞ்சம் தூரம் போகும். அப்ப இந்த துறவி கேட்டாரு, என்ன நண்பரே, நீங்கள் என்மேல் ஏதோ கோபமாக இருக்கிறீர்கள் போல் இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் சொல்றாரு, ஆமா நம்ம ஒரு துறவி என்பதையே மறந்து அந்த பெண்ணை நீங்க எப்படி தொட்டு தூக்கலாம்? இது தவறான ஒரு முன்னுதாரணம் இல்லையா? இது தவறுன்னு உங்களுக்கு தோன்றவில்லையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ரொம்ப நாளா துறவியர் சொல்றாரு, நண்பரே, தூக்கி அந்த பெண்ணை அப்பொழுதே நான் இறக்கி விட்டேன். நீங்கள் ஏன் இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாராம். நிஜமாவே நம்ம அப்படிதாங்க. பழசு அடுத்த நாளுக்கு வரக்கூடியது இதையே தான் நம்ம வாழ்நாள் ஃபுல்லா சுமந்துக்கணும். நேத்து அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, நாளைக்கு என்ன நடக்குமோ, அந்தந்த நிமிஷத்தில் அந்த கணத்தில் வாழ்வது. நம்ம இந்த ஓட்டத்தை மறந்து திருப்தியா வாழணும்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதே மாதிரி அடுத்து ஒரு தலைப்பு, ரொம்ப அழகான ஒரு தலைப்பு கொடுத்திருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 வார்த்தைகளில் வாழ்க்கையை விவரித்து விடலாம். அது என்ன அப்படின்னா, நல்லா நிறைய நம்ம எல்லாமே கேள்விப்பட்டதுதான். இதுவும் கடந்து போகும் அப்படின்றதுதான். இதுக்கு ஒரு கதை, ரொம்ப அழகா ஒரு குட்டி கதை எழுதியிருக்காரு. என்னன்னா, எஸ்.வி. சேகரனுடைய நாடகம் ஒன்றில் அவர் வந்து ஒரு வேலை இல்லாத பட்டதாரியா இருந்தாராம். எழுத படிக்க தெரியாத பெரும்பாலானவர் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல இவருக்கு வேலையே இல்லை, பட்டதாரி படிச்சவரு. அப்படி ஒரு மரத்தடியில அங்க ஒரு போஸ்ட் ஆபீஸ், அந்த போஸ்ட் ஆபீஸ்ல மரத்தடியில இவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து கடிதம் எழுத வேண்டியவர்கள்லாம் எழுதி கொடுப்பாரு. அப்புறம் கடிதத்தை படித்து காட்ட வேண்டியவர்களும் படிச்சு காட்டுவாரு. அதுக்காக கிராம மக்கள் என்ன பண்ணுவாங்க, இவருக்கு 5 பைசா 10 பைசா அப்படின்னு ஏதாவது ஒண்ணுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு முறை ஒரு கடிதத்தை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து படிச்சு காட்ட சொன்னாராம். அப்போ இவர் படிக்கிறார் அந்த கடிதத்தை. அன்புள்ள பெரியப்பா அவர்களுக்கு நான் நலமறியா அவள் இங்கு கண்ணன் மாமாவை நம்முடைய மாடு முட்டி அவருக்கு குடல் வெளியே வந்து விட்டது அப்படின்னு படிச்சாராம். அதுக்கு எதில் கேட்டிருந்தாரு, உடலே வெளியே வந்துச்சா, ஆஹா சரிப்பா, நல்ல மாடுப்பா அது, சரி மேல படி அப்படின்னாராம். அப்புறம் வேலூர் கல்யாணத்துக்கு போயிருந்த நம்ம அம்மாவுக்கு ஒரே வாந்தி பேதி, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. உடனே வந்து அப்படியா, அதாவது கண்டது சாப்பிட்டுருப்பாங்க, சரி நீ மேல படி அப்படின்னாராம். பாட்டி ஈரத்தரைகளை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது வழுக்கி விழுந்து காலு பிராக்சர் ஆயிடுச்சு, எலும்பு முறிஞ்சிச்சு அப்படின்னு. ஓஹோ, கிழவி கால் எலும்பு உடைஞ்சிச்சா,
சந்தோஷம்பா அப்படின்னாராம். உடனே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. யோ, என்னையா இது, உன்னுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே இவ்வளோ கஷ்டம் படிச்சுட்டு இருக்க, நீ என்னமோ எல்லாத்தையும் ஈவு இறக்கமே இல்லாம சிரிச்சுட்டு இருக்கிய. அதுக்கு அவர் சொல்றாராம், என்னது, ஏன் சொந்தக்காரங்களா? அடப்பா, யாரோ யாருக்கோ எழுதிய கழுதாச்சுப்பா இது, பொடி மடிச்சு கொடுத்த பேப்பரு. நீ சும்மா தானே அங்க இருக்கிற, நானும் சும்மா வேலை வெட்டி இல்லாம இருக்கேன். சரி, அது என்ன உன்னதான் படிச்சு காட்ட சொல்லுமே நான் வந்தேன், கொஞ்ச நேரம் பொழுது போவோமே நான் வந்தேன் அப்படின்னாராம். அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போனாராம். இது சொல்லிட்ட இந்த நூலாசிரியர் சொல்றாரு, ஒரு நாள் இவர் இதே மாதிரி வேலை வெட்டி இல்லாத போது இன்டர்நெட்ல சிரிக்கும் புத்தர் அப்படின்ற பதிலளிக்கிறார் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை பார்த்தாராம். பார்த்த உடனே சரி என்னதான் பதில் அளிக்கிறார் பார்ப்போம், சில கேள்விகள்லாம் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சு சில கேள்விகள் கேட்கிறாராம். எப்பவுமே புத்தர்கள், அதாவது புத்தர்னுடைய வம்சாவழிகள் புத்தர் அப்படின்றவங்க எப்பவுமே நேரடியாவே எந்த பதிலையுமே சொல்ல மாட்டார்கள். நாம ஒண்ணு கேட்போம், அவர்கள் வேறு ஒன்று சொல்வார்கள். ஆனா அதுக்குள்ள நம்ம கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கண்டிப்பாக அடங்கிடும். அந்த வகையில் இவர் வந்து சிரிக்கும் புத்தர்கிட்ட கேட்கிறாரு ஒரு கேள்வி. முதல் கேள்வி என்னன்னா, இள வயதில் ஒருவன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சிரிக்கும் புத்தர் என்ன பதில் கொடுத்துச்சாங்க அப்படின்னா, கடுமையான கல்வி, கொடுமையான பயிற்சிகள், தொலைந்தது இளமை காலம் எல்லாம், போழ்ச்சியாகு நதி ஓடம், பௌர்ணமி நிலவு, தென்றல் காற்று, வார்த்தைகளை தாண்டிய உல்லாசம். போஷோ, அதாவது போஷோ எழுதிய இந்த ஹைக்கு கவிதையை சிரிக்கும் புத்தர் சொல்லிச்சான். அது என்ன அப்படின்னா, உன் கல்வியை விட, கடின பயிற்சியை விட, பௌர்ணமி நிலவு படகு பயணம் பேரானந்தம் என்ற இந்த போல்சோவின் ஐக்கிய கவிதையை பதிலா கொடுத்தார். யோசிச்சு பார்த்தா இதுல கூட ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே கல்வி அப்படின்றதையோ அல்லது கடினமா பயிற்சி பண்றதோ நம்முடைய வாழ்க்கையோட நோக்கம் அப்படின்னு கொள்ளக்கூடாது. சற்றே கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும். நம்ம ஆனா மறுப்போம், கல்வி முக்கியம் இல்லையா, அது எல்லாமே முக்கியம்தான். அதை தாண்டிய ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், நம்ம எப்பவுமே ரிலாக்ஸ் ஆகிக்கணும். ஏதாவது இயற்கையை பார்த்தோ அல்லது எதையோ ஒன்றத்தை ரசித்தோ நம்முடைய மனதை புத்துணர்ச்சி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சிரிக்கும் புத்தரே, பணம் சேர்ப்பதை பற்றி சொல் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ரொம்ப அழகா ஒரு பதில் சிரிக்கும் புத்தர் சொன்னாராம். அது என்ன அப்படின்னா, தேடியது கிடைக்கும் பொழுது தேடியவன் தொலைந்து போவான். when the sought is found, the seeker is lost அப்படின்ற ஒரு சிரிக்கும் புத்தரோட இந்த பதில் மிகவும் ஆழமாக யோசிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. நீண்ட கால கல்வி தந்த அறிவையும் தொழில் செய்த அனுபவத்தையும் வைத்துக்கொண்டு பல ஆண்டுகளை நாம் ஓட்டி விடுகிறோம். கடந்து வந்த பாதை மிக சுவாரஸ்யமாக இருக்கலாம், ஆனால் மகிழ்வாகவும் மனநிறைவோடும் தானே இருந்திருக்காரு. எல்லாத்தையுமே நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது மிகப்பெரிய வெற்றியாளர்லாம் கூட நம்ம அவங்க நினைச்சது சாதிச்சிருவாங்க. ஆனா சாதிச்சு முடிச்ச உடனே என்னடா பெரிய சாதனை, இதுக்கா இவ்வளவு ஓடணும், இதுக்கா இதை தேடியா இவ்வளவு நாள் நம்ம வந்து பாடுபட்டோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா தேடும் பொழுது இருக்கும் நாம் வேறு, தற்போது இருக்கும் நாம் வேறு. ஆம், நாமும் நம்ம தேவைகளும் மாறிக்கொண்டே இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமா இது ரொம்பவே உண்மையான ஒரு விஷயம். நாம் ஒன்றை தேடி ஓடிக்கொண்டிருப்போம். தேடி ஓடி முடித்த பிறகு நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும், இந்த ஒரு விஷயத்துக்காகவா நம்ம இவ்வளவு ஓடிட்டு இருந்தோம், இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தோணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அப்புறம் சொல்றாரு. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, இந்த 55வது வயதில் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி சிரிக்கும் புத்தர் கிட்ட வச்சாராம். அதுக்கு சிரிக்கும் புத்தர் அழகான ஒரு பதில கொடுத்து வச்சான். அது என்னன்னா, மலையில் பாதை அமைகிறதா, பாதையை சுற்றி மலை அமைகிறதா அப்படின்னு ஒரு பதில் வந்துச்சான். என்னடா நம்ம ஒரு கேள்வி கேட்டோம், இது வேற என்ன இப்படி ஒரு பதில் சொல்லுதே, இல்ல இது ஒரு கேள்வி கேக்குதே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அப்பதான் இவருக்கு புரிஞ்சுதான், மலை இருந்தால் தானே பாதை அமைக்க முடியும். ஒரு பாதையை சுத்தி மலை அமைக்க முடியாது இல்ல. அதனால மலை போல இயற்கையா உனக்கு என்ன வாழ்க்கை அமைகிறதோ அதை வாழ்ந்து விட வேண்டும். பாதை போல் சூழ்நிலைகள் அதுவாக தானே அமையும், அல்லது வேறு யாரேனும் அமைத்து கொடுப்பார்கள் அப்படின்ற தத்துவம் இதில் மறைந்துள்ளது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தவிர்த்து இயலாத துணையாக கடைசி வரை வருபவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாராம். அதுக்கு சிரிக்கும் புத்தர் என்ன பதில் சொல்லிச்சாங்க அப்படி தெரியுங்களா? தவளைகள் மழையில் நடனமாடுகின்றன, விட்டில் பூச்சிகள் விளக்கை சுற்றி, நீ என்னுள் நடனமாடுகிறாய், நான் உன்னுள் நடனமாடுகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதாவது கடைசி காலம் வரை
உன்னுடன் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் என்பது இங்கே ஒரு தெய்வத்தன்மையை குறிப்பதாக இருக்கிறது. நம்ம நமக்குள்ளேயே நான் என்ற ஒன்றை தேடி நம்மையே நாம் மிகச்சிறந்தவர்களாக, நம்ம கிட்ட எந்த ஒரு குறையும் நம்மளே கண்டுபிடிக்கிறது. ஐயோ நம்ம ஏன் இதை செஞ்சோம், ஏன் நம்ம அவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நம்ம படுத்தா அப்ப கண்டிப்பா தூக்கமே வராது. நம்ம நிறைவாக வாழ வேண்டும் அப்படின்றாரு. அடுத்து ஒரு கேள்வி, என் பிறப்பு எதற்காக அப்படின்னு கேட்டது கேள்விக்கு சிரிக்கும் புத்தரிடமிருந்து ரொம்ப அழகான ஒரு கீழ்கண்ட பதில் வந்துச்சான். அது என்னன்னா, இந்த கேள்விக்கான பதில் உன்னிடம் இருக்கிறது. உனக்கு தேவையானதெல்லாம் உன்னுடைய உண்மையான கேள்வி என்ன என்பதை யோசிப்பதுதான். ஆம், சில நேரங்களில் உலகத்தில் உள்ள எல்லா பதில்களையும் விட ஒரு சரியான கேள்வி மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லிச்சான். நம்ம ஏன் பிறந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம் கிட்ட கேட்கவே கூடாதுங்க. இந்த நம்மளே ஒரு கேள்வி கேட்போம், இந்த கேள்வி அப்படின்னு சிரிக்கும் புத்தர் சொல்லிச்சான். உடனே இவரு ஒரு குறுக்குத்தனமா யோசிச்சு ஒரு கேள்வி வச்சாராம். என்ன கேள்வின்னா, சரி கேள்வி என்ன அப்படின்னு கேட்டாராம். கேள்வி நீ உனக்குள்ளே உனக்கு தேவையானதெல்லாம் உன்னுடைய உண்மையான கேள்வியை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுல, அதனால இவர் கேட்கிறாரு, சரி கேள்வி என்ன அப்படின்னு கேட்டாராம். அது சிரிக்கும் புத்தர் ரொம்ப அழகா சொல்லிச்சான். எரிந்து கொண்டிருக்கும் விளக்கு அணைக்கப்படும் பொழுது அந்த ஒளி எங்கே போயிடுச்சு? எவ்வளவு அழகான ஒரு கேள்வி பாருங்க. எரிஞ்சு இருக்கிற விளக்கு அணைஞ்சிச்சு, அப்ப அந்த ஒளி எங்க போச்சு? அந்த ஒளி வெளியிலேயே தேட முடியாது, அது அந்த விளக்குக்குள்ளதான் இருந்துச்சு. அதே மாதிரிதான் கேள்வி பதில் எல்லாமே உனக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லிச்சான். அத மாதிரி இவர் ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது என்னன்னா, புத்தா மரணம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாரு. நேரம் வரும்போது நீயே கண்டுகொள். ஆம், மரணம் குறித்த மர்மம் நாம் கண்டுகொள்ளும் வரை அப்படியேதான் இருக்கும். வாழ்க்கையின் சுவாரஸ்யம் அதில் தான் அடங்கியிருக்கிறது அப்படின்றதுதான் இதனுடைய பொருள். மரணத்தை யாராலையும் விவரித்து சொல்லவே முடியாது. அப்புறம் அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, மரணம் வலியற்றதாக இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சிரிக்கும் புத்தர் சொல்தான், ஒரு குழந்தையை போல எது வந்தாலும் எதிர்கொள். ஒரு குழந்தையாலேயே சமாளிக்க முடிகிறது என்றால் உன்னாலும் முடியும் அப்படின்னு சொல்லிச்சான். வலி இருக்காது அப்படின்னு புத்தர் சொல்லல, ஒரு குழந்தையை போல உன்னாலும் அதை எதிர்கொள்ள முடியும் என்கிறார். அதாவது அந்த மரண வலியை உன்னால் தாங்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டார், வாழ்க்கையை மேலும் எப்படி சுவாரஸ்யம் ஆக்கி கொள்வது அப்படின்னு கேட்டாரு. உங்களை நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய கைகளாலேயே உருவாக்கி கொள்கிறீர்கள். அப்படி உருவாக்கும் பொழுது அதை நீங்களே அசுத்தம் செய்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லிச்சான் சிரிக்கும் புத்தர். அதாவது நம்முடைய எல்லாவற்றுக்கும் காரணம் நாம் தான். நம்ம சாதிக்க வேண்டும் என்பதற்காக தவறான வழிகளில் எந்த விஷயத்தையும் செய்யவே கூடாது. அப்படி செஞ்சா நிச்சயமாக அதை சாதித்த பிறகு நமக்கு திருப்தியோ மகிழ்ச்சியோ ஏற்படாது. ஏன்டா நம்ம இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்ற ஒரு மன உளைச்சல் தான் ஏற்படும். அதனால் நேர்மையாக இருப்பதே ஒரு மகிழ்வான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இறப்பென்னும் இரவா நிலை அப்படின்னு ஒரு தலைப்பு. நம்ம இந்த தலைப்பு கேட்கும் போதே நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, மரணமா அப்படின்னு. சித்தார்த்தர் இறப்பை பற்றி அறிந்து கொள்ளவே கூடாது. இறந்தவர்கள் உடல் அந்த பக்கமாக வந்தால் அவருக்கு அதை காட்டாதீர்கள் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லி புத்தரை அவருடைய தந்தை வளர்த்தாராம். ஏன்னா அப்போதான் நாட்டு நடப்பை பற்றி யோசித்து அதன் மீது பற்று ஏற்பட்டு அவர் அரச பரிபாலனத்தை செய்வாரு அப்படின்னு அவங்க அப்பா நினைச்சாராம். நம்ம நிறைய பேரு நம்ம கிட்ட இருக்கிற நிறைய பேர் நாம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சாவை பற்றி நினைக்கவே பயப்படுகின்றனர். மரணத்தை பற்றி நினைக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே போய்விடும். சொந்த பந்தங்கள் மீது பற்றுதல் போய்விடும். வேலை செய்வதில் ஆர்வம் இருக்காது அப்படின்லாம் நம்ம பலர் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அதுகள்ல. மரணத்தை பற்றிய தெளிவான புரிதல் இருந்தால் வாழ்க்கையை பற்றிய மிகப்பெரிய தெளிவு ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு இவரு. எது எது எப்படி நடக்க வேண்டுமோ அது அது அப்படியே நடக்கட்டும் என்று விட்டுவிட்டு கவலையற்று வாழ அப்பொழுதுதான் நாம் கற்றுக்கொள்வோம். மரணத்தை பற்றி யோசிக்கும் பொழுதுதான் நம்மால தெளிவாக வாழ முடியும் அப்படின்ற. எல்லாவற்றையும் எல்லா இடத்தையும் எல்லா செயல்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பக்குவம் மரணத்தின் சிந்தனையினாலேயே நம்முள் ஏற்படும். அப்படி செய்தால் நாம் செய்யும் செயல்கள் எல்லாம் மேம்படும். நம் உறவுகள் பலப்பட்டு பரிணமிக்கும். வாழ்க்கையின் சுவாரஸ்யம் பல மடங்கு கூடி போகும்.
அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமாக நாம் மரணத்தை ஒரு ஆன்மீக அனுபவமாக நாம் உணர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். நம் உடம்பின் மீது நாம் அதிகமாக நேசம் வைக்காமல் இருப்பதற்கு இந்த எண்ணம் நமக்கு உதவும். உடம்பின் மீதே பற்றில்லை அப்படின்னா இந்த உடம்பால வரக்கூடிய பதவிகள் மீதும் பணத்தின் மீதும் வெற்றிகள் மீதும் பற்றில்லாமல் போய் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க கேட்கலாம், பற்றே இல்லைன்னா வாழ்க்கையில பிடிமானமே இருக்காதே, எப்படி வாழ்க்கையில ஒரு பிடிமானம் இல்லாம வாழ முடியுமா அப்படின்னு கேட்கலாம். இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமுமே எத்தனை அழகுடையது என்பது நாம் ஒவ்வொரு கணத்திலும் வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும். பற்று இருக்கக்கூடாது அப்படின்றது வேற, நாம பயத்தை விட்டொழித்து சந்தோஷமாக மகிழ்வாக ஒவ்வொன்றையும் ரசித்து அனுபவித்து நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். வாழ்க்கையில் குறிக்கோளோ நோக்கமோ இருக்கலாம், ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும். ஒரு குறிக்கோள் இருக்கலாம், நம்ம இதை செய்யணும் அப்படின்னு, அது செய்ய முடியலன்னா ஐயோ செய்ய முடியலையே அப்படின்ற வருத்தத்தெல்லாம் நிறுத்திட்டு ஓகே இதை தவிர்த்து, அதனாலதான் சொல்றாங்க இதுவும் கடந்து போகும், இதையும் நம்மளால கடந்து இருக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தை நாம் நம் மனதில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்தில். நிச்சயமாக நாம மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது. எல்லாருக்குமே நிச்சயமா ஒரு நாள் வரும். ஆனால் அதற்குள் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மால் செய்ய முடிந்தது என்ன அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு யாருக்குமே எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமல் வாழ பழகி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் தர்மத்தின் பாதை அப்படின்ற தலைப்புல ஒண்ணு சொல்றாரு. இதுலயுமே புத்தரை தான் அவர் எடுத்திருக்காரு. ஞானம் அடைந்த பிறகு புத்தரு பார்க்க விரும்பிய ஒரே ஒரு பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி தானா. ஏன்னா இவருக்கு ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருந்துச்சான் புத்தருக்கு. சரி யார்கிட்ட சொல்லலாம்னு பரவாயில்ல, நம்ம நம்பி அந்த ஒரு மனைவி, நம்முடைய மனைவி கிட்ட கூட சொல்லாம வந்துட்டோமே, நம்ம இப்படி அரண்மனை விட்டு வெளியேறி வந்துட்டோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவருக்கு இருந்துச்சான். அதனால அவரு ஞானம் அடைந்த பிறகு அரண்மனைக்கு போனாராம். போயிட்டு அவர் அவருடைய அப்பாவை பார்த்து தரிசித்து விட்டு தன்னுடைய மனைவி கிட்ட போய் பாக்குறாராம். முதல்ல கொஞ்ச நேரம் எதுவுமே பேசல. அப்புறம் இவரு மன்னிப்பு கேட்கிறாரு, நான் உங்ககிட்ட சொல்லாம போனது தவறுதான் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவர்கள் மனைவி சொல்றாங்களாம், புத்தா நீங்கள் சொல்லாமல் போனதை பற்றி எங்களுக்கு வருத்தம் இல்லை, ஆனால் நீங்கள் தேடிய ஞானத்தை இங்கு இருந்து கொண்டே தேடியிருக்க முடியாதா என்ற ஒரு கேள்விதான் என்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். அதுக்கு புத்தர் சிறிது நேர யோசனைக்கு பிறகு சொன்னாராம், ஆம் அது சாத்தியம்தான் அப்படின்னு சொன்னாராம். பின் ஏன் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு புத்தர் சொன்னாராம், ஏனென்றால் முன்பு எனக்கு அது சாத்தியம் என்று தெரியாமல் போனது அப்படின்னாராம். நிச்சயமா நம்ம ஒரு விஷயம் முடிச்சிட்ட பிறகுதான் இதை இப்படி கூட செஞ்சுக்கலாம்ல அப்படின்ற ஒரு தெளிவும் நமக்கு அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வும் ஏற்படும் அப்படின்றத புத்தரே, அவரு எவ்வளவு தெளிவான ஞானி, அவரே சொல்றாரு. நம்ம இங்க இருந்து கூட அதை தேடி இருக்கலாம், ஆனா அப்ப அவருக்கு அந்த ஒரு சாத்தியம் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வராம போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாம ஒவ்வொருவரும் ஞானத்தை தேடி காடு மலை அப்படின்லாம் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மை எப்பவுமே வெகு தூரத்துல கிடையாது, நம்முடைய அருகில் தான் இருக்கிறது. இருந்தாலும் நாம் அதை அடைவதற்கு சிரமமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய முயற்சிகள் எல்லாம் போலித்தனமாயிருக்கு. நம்ம போலித்தனத்தை விட்டுவிட்டு உண்மையாகவே அந்த உண்மையை தேடி அந்த உண்மையை நோக்கி சென்றால் நிச்சயமாக நம்மால் மிகச்சிறந்த ஒரு அனுபவத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த புத்தருடைய பிரதான போதனைகளில் தம்ம பதம் அப்படின்றது மிகச்சிறந்த ஒரு என்ன சொல்றதுன்னா அதுதான் அந்த போதனைகள்ல மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது புத்தர் எழுதுனது இல்லை, அவருடைய வழித்தோன்றல்கள், அவருக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் புத்தருடைய அனுபவத்தின் மூலமா, அவர் சொன்ன வாசகங்கள் மூலமாக, அவருடைய வழிகாட்டல் மூலமாக அவருடைய தத்துவங்களை தம்ம பதம் அப்படின்னு எழுதியிருக்காங்களாம். அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல நெறியை உன் வழி ஆக்கிக்கொள், விழித்தவரின் எளிய பாடம் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இயற்கையில் நாம் எப்படி இருக்கிறோமோ அதை களங்கப்படுத்தாமல் போராடாமல் விட்டுவிட்டாலே போதும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது குறைவாய்ப்படி குறைவாய் பேசு அறவழி நட. அதாவதுங்க கண்டதையும் படித்து மூளையை ஒரு தகவல் களஞ்சியமாக மாத்திக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கம்ப்யூட்டரே அது செஞ்சிடும்.
அதே மாதிரி நிறைய பேசி வம்புல மாட்டிக்கொள்ளாதீர்கள். நல்ல ஒழுக்கத்துடன் கூடிய அறவழியில் நடப்பதையே வாழ்க்கையாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, விழித்தவரை புரிந்து கொள்ளாமல் விழித்தவரை புரிந்து கொள்வது ஒரு வரம், அவரை வணங்குவது இன்னும் ஒரு வரம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஏதாவது நிகழ்வு நம் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும், அதில் பற்றற்று இரு, வெறும் சாட்சியாக மூன்றாம் மனிதராக பார்த்து கொண்டது கவனித்திரு, இதுதான் விழித்திருப்பது அப்படின்னு சொல்றாரு. விழித்திருப்பவனே புத்திசாலி. புத்திசாலி ஆனந்தமாக வாழ்வான், என்ன நடந்தாலும் சரி என்று ஏற்றுக்கொள்வான், தன்னை சமாதானம் செய்து கொண்டு வாழ்வான் அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமாங்க நம்ம எது நடந்தாலுமே நம்ம அந்த நிமிஷத்துல முன்னாடி நினைக்காம அடுத்தது நினைக்காம அதை பத்தி கவலைப்பட்டிருக்காம அந்தந்த நிமிஷத்துல வாழ கற்றுக்கொண்டாலே நம்ம விழிப்போடு இருக்கலாம் அப்படின்றதுதான் அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஆரோக்கியமும் திருப்தியும் தான் உனது சொத்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒருவனுடைய சொத்துக்களை ஏதாவது காரணம் சொல்லி யார் வேணாலும் பறித்து கொள்ளலாம் அல்லது திருடி கொண்டு கூட போயிடலாம். ஆனா ஒருவனுடைய ஆனந்தத்தை யாருமே திருடி கொண்டு போக முடியாது, பறித்து கொள்ள முடியாது. அப்போ திருப்தியா வாழ்றவனுக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கும். இந்த ஆனந்தம் அவனுக்குள்ளதான் இருக்கு, நமக்குள்ள நம்ம தேட வேண்டும். மற்ற புற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம விட்டு விலகிவிட வேண்டும் அப்படின்றாரு. அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான அழகான வார்த்தை சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வார்த்தையாலோ செயலாலோ மற்றவருக்கு தீங்கு இழைக்காதே அப்படின்றாரு. அன்பில் வாழ்ந்திடு, வெறுப்பவர்கள் மத்தியிலும் கூட அப்படின்றாரு. நம்மளை யாராவது வெறுத்தா கூட பரவாயில்ல, நம்ம அன்போடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான வார்த்தை, சொத்து என்று ஏதுமின்றி இரு, ஆனந்தமாக வாழ்ந்திரு. நம்ம சுற்றி உள்ள ஆகாயத்தை, அதில் உள்ள நட்சத்திரங்களை, மலைகளை, அப்புறம் இயற்கையை, மலர்களை அனுபவித்து வாழ வேண்டும், எல்லாவற்றையும் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றாரு. நாம எப்பவுமே எல்லாத்தையுமே பயன்படுத்து, ஆனால் சொந்தம் கொண்டாடாது அப்படின்றாரு. எல்லாத்தையும் நீ யூஸ் பண்ணிக்கோ, இது எனக்குதான் நான் தான் அப்படின்லாம் சொல்லாத அப்படின்றாரு. 1000 போரில் வெல்பவரை விட உன்னையே நீ வென்று கொள், அதுதான் உயர்ந்தது அப்படின்றாரு. உங்களுடைய இன்றைய வெற்றி நாளை இன்னொருவனுக்கு சொந்தமாக விடலாம், ஆனால் உங்களையே நீங்கள் வெற்றி கொண்டால் அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது அப்படின்றாரு. சரி, நம்ம எப்படி நாமே வெற்றி கொள்வது அப்படின்னா, நமக்குள்ளே நாம் பார்க்க வேண்டும், உற்று நோக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாருங்க. கடைசியா இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, சொர்க்கத்தில் ஒரு இடம் அப்படின்றாரு. இவ்வளவு நம்ம யோசிச்சோம். என்ன அப்படின்னா, இதற்கா இத்தனை ஓட்டம் அப்படின்ற தலைப்புல என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம். அதனுடைய எல்லாத்தினுடைய ஒரு விளக்கம் இப்ப நான் சொல்ல போறதுதான் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஒரு இரவு காலையில ஒரு 4 மணி 5 6 மணி இருக்கும். அவர் கதவை திறந்துட்டு வெளியில அந்த ரோட்டோட கடைசி இடதுபுறம் ஃபுல்லா போய் சாலையோரமா நின்று பாக்குறாரு. அங்க வர்ற வண்டி எல்லாம் பாக்குறாரு, யாராவது இறங்கி வருவாங்களான்னு. அப்புறம் திருப்பி வராரு, மறுபடியும் வலதுபுறம் போய் பாக்குறாரு, யாருமே வரல. அப்புறம் வீட்டுல போயிட்டு அவர் இருக்காரு. சான் பிரான்சிஸ்கோவில இருந்து 200 மைல் தள்ளி இருந்த ஒரு சிற்றூர்ல அவர் வசித்து கொண்டிருந்தார். அவருடைய மனைவி ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அவர் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, அவருக்கு அன்னைக்கு 75வது பிறந்த நாள். அவருடைய 2 மகன்களும் ஒரு மகளும் அவருக்கு இருக்காங்க. அவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப தூரத்துல ஏதோ ஒரு ஊர்ல வசித்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய பேரன் பேத்தியை கூட அவங்க அங்க பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, 75வது பிறந்த நாள் நமக்கு இன்னைக்கு, கிட்டத்தட்ட 3/4 நூற்றாண்டை கடந்த நம்முடைய பிறந்த நாளுக்கு எல்லாருமே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அதுக்காக அவர் என்ன பண்ணாரு, காலையில வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு நைட்ல வெடிகால 4 மணிக்கே எழுந்து குளிச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியில வந்தாரு. ஹால்ல ஐயோ குழந்தைங்க பசிக்குதுன்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்னு சாப்பாடுலாம் எடுத்து டேபிள் மேலாம் ரெடியா வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் வெளியில போய் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா யாருமே வரல. அன்னைக்கு முழுவதுமே போன் பக்கத்துல உட்காந்துட்டு, இப்ப இருக்கிற மாதிரி செல்போன்லாம் இல்ல, போன் பக்கத்துல உட்காந்துட்டு சேர் போட்டு உட்காந்து ஏதாவது கால் வருமா, நம்ம பிள்ளைங்க வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறாரு. ஆனா யாருமே வரவே இல்லை. அப்புறம் அவர் என்ன பண்றாரு, நைட் ஆயிடுச்சு. அப்புறம் அவர் கதவுல ஒரே ஒரு சீட்டு எழுதி வைக்கிறார். என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தாலும் எனக்கு தொந்தரவாயிருக்கும் என்று கதவை தட்டவோ காலிங் பெல்லை அழுத்தவோ தயங்காதீர்கள். உங்களை வரவேற்க உள்ளே நான் உங்களுக்காக விழித்து கொண்டே காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எழுதி ஒட்டிட்டாரு. அவருடைய எண்ணம் எப்படி பண்றது பாருங்களா.
வருவாங்க, வந்துட்டு நம்மள தொந்தரவு பண்ணணும்னு யோசிப்பாங்கன்னு யோசிக்கிறாரு. ஆனா அவங்க வரவே இல்லை. அப்புறம் மறுநாள் காலையில வந்து பார்த்துட்டு அதை கிழிக்கலாமான்னு யோசிச்சாரு. அப்புறம் நினைச்சாரு, சரி இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கோ ஒரு நாள், நாளையோ நாளை மறுநாளோ இல்ல என்னைக்காவது ஒரு நாள் வரும்போது நம்ம பிள்ளைங்க திடீர்னு ராத்திரில வந்தா நம்ம கதவு தட்டுறதுக்கு யோசிக்க கூடாது, இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாராம். இந்த கதையை நண்பர் ஒருவர் இமெயில்ல இந்த புத்தக ஆசிரியருக்கு அனுப்பியிருந்தாங்களாம். இங்க இவர் சொல்றாரு, பல குடும்பங்களிலும் தற்போது இதே கதைதான் நடக்குது. கணவன் மனைவி மட்டும் தனித்திருக்க, குழந்தைகள் பெரும்பாலும் வெளிநாட்டில் வசிக்கிறார்கள். சிறுவர் சிறுமிகள், இளைஞர்கள், கன்னிகள் போன்றவர்கள் யாருமே இல்லாமல் திருமணம் போன்ற விசேஷங்களும், தீபாவளி, பொங்கல் போன்ற விழாக்களும் பொலிவில்லாமலும் சுவாரஸ்யம் இல்லாமலும் கொண்டாடப்படுகின்றன. யாரோட தவறுங்க இது? நம் குழந்தைகள் மருத்துவமும் பொறியியலும் படிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஆசைப்படும் அளவுக்கு உலக ஞானிகள் சொல்லியிருக்கிற பல கோடி கருத்துக்களில் ஒரு 1-2 கருத்துக்களையாவது அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும், அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமா? இல்லவே இல்லை. எந்த வீட்டிலும் தமிழறிஞர்களுடைய கருத்துக்களோ, சிந்தனைவாதிகளோட எண்ணங்களோ, உறுப்பினர்கள் அவர்களுடைய ஒரு மிகச்சிறந்த தத்துவங்களோ யாராவது உரையாடுகிறார்களான்னா அதுவும் கிடையாது. அப்ப நம்ம எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஒன்னே ஒண்ணுதாங்க, பணம் அப்படின்றத தேடி ஓட ஆரம்பிச்சிட்டோம். இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு மகன் சொன்னாலும் அவனிடம் சமூக நன்மைக்கு மாறுபாடான, விவேக குறைவான, மனதை செய்யாதே என்று மார்க்ஸ் அரேலியஸ் அப்படின்னு அறிஞர் சொன்னதை நாம் சுட்டி காட்ட வேண்டும். அதே மாதிரி ஆதிசங்கரர் அருளிய பஜகோவிந்தத்தினுடைய 29வது ஸ்லோகத்தில் பணம் என்பது ஒரு போதைப் பொருள், அது ஒரு டூல், சாதன பொருள், அதுவே சுகம் என்றோ வாழ்க்கையின் இலக்கு என்றோ எண்ணுவது தவறு அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. வாழ்வின் அனைத்து தத்துவங்களையும் உள்ளடக்கிய திருக்குறளை நம்ம கருத்துடன் படித்து நம்ம குழந்தைங்களுக்கு வாழ கற்றுக் கொடுத்துருக்கிறோம்னா கிடையவே கிடையாது. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா IAS IPS அப்படின்ற தேர்வு பெற்றவர்களுக்கு 1 வருடம் பயிற்சியின் போது திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அந்த கருத்துக்களை கற்றுத்தருகின்றனராம். அப்பனா எவ்வளோ ஒரு IAS IPS இருக்கிறவங்க எல்லாம் நல்ல தர்ம நியாய எண்ணங்களோட வாழ வேண்டும் என்பதை எவ்வளவு அழகா நம்ம சிலபஸ்ல வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அதே மாதிரிதான் மதிப்பிற்குரியது, தேவையானது என்று மனிதன் ஏற்றுக்கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் ஏனென்று கேட்டு விடை காண முயலுங்கள் அப்படின்னு JK சொல்லியிருக்காரு. நம்ம சொத்து, பதவி, அந்தஸ்து, கல்வி, திருமணம் போன்றவை தேவையானது, மதிப்புக்குரியது அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கும் எண்ணங்களை சற்றே அசைத்து பார்க்க வேண்டும் அப்படின்றாரு இந்த புத்தக ஆசிரியர். பெரிதும் முரண்பட்டு கூட யோசியுங்கள், அது பாரபட்சம் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சொல்லி வச்ச மாதிரி இன்றைய இளைஞர்கள் எல்லோருக்குமே ஒரே விதமான யோசனைகள் தாங்க இருப்பதா தெரியும். அது என்ன தெரியுங்களா? மருத்துவம் அல்லது பொறியியல் படிப்பு, நல்ல வேலை, திருமணம், கார், வீடு என்று நூல் பிடித்தது போல ஒன்றை அடுத்து ஒன்று செய்ய விரும்புகிறார்கள். இதெல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்தது, சோர்ந்து போறாங்க. ஏன்னா வாழ்க்கையில் எப்பொழுது எதை ரசிக்க வேண்டுமோ அந்த ரசனைகள் எல்லாம் கடந்து ஏதோ ஒன்றை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய கனவுகள் இப்படியே போவதை கூட நம்ம சற்று மாற்றி யோசிக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த நூலாசிரியர் சொல்றாரு. கல்வி கற்று தந்த தாய் நாட்டுக்கு என்னெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் நம்ம குழந்தைகளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்வி கற்று தந்த தாய் நாட்டுக்கு விசுவாசமா இருப்பது, குறைந்த சம்பளமானாலும் மனதிற்கு பிடித்த வேலையை நேர்மையுடன் செய்வது, புற அழகை தாண்டி பெண்களின் அக அழகை பார்ப்பது, ஆடம்பரத்துக்கான அடையாளமாக இல்லாமல் வீடு என்பது விருந்தோம்பலுக்கான இடம் என உணர்ந்து கொள்வது, எல்லா விதமான பகட்டையும் தவிர்த்து எளிமையாய் வாழ்வது, மூத்தவர்களை மதிப்பது, அவர்களை தாங்கி நிற்பது, ஆறுதலாய் இதம் தரும் வார்த்தைகள் பேசுவது என்பவைகள் தான் உண்மையான வாழ்க்கை என நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சந்ததியருக்கு கற்றுத்தர வேண்டும். படிப்பு, பதவி, சொத்து போன்றவைகளை தாண்டி உங்கள் வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தால் அவரின் தனிமையை போக்கி அவர் மகிழும்படி நீங்கள் அவரை
கலகலப்பூட்டி வந்தால் உங்களுக்கு சொர்க்கத்தில் நிச்சயம் இடம் உண்டு என்பதை நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு நாம் புரிய வைக்க வேண்டும். ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த வாழ்க்கையில் எதற்காக இத்தனை ஓட்டம் என சற்றே நின்று நிதானித்து எண்ணி பார்த்து வாழ்க்கையின் ஓட்டத்தை தனக்கும் பிறர்க்கும் பயனுள்ள வகையில் மன நிறைவோடு அந்தந்த கணத்தில் வாழ்வதன் மூலம் பயனுள்ளதாக்கி கொள்ள வேண்டும். நாம் பிறருக்கும் பயனளிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த புத்தகத்தை இவர் நிறைவு செய்கிறார். ஆமாங்க, நம்ம ஏதோ ஒன்றுக்கு தேடி ஓடிட்டே இருக்கிறோம். அப்பப்போ கொஞ்சம் நாம நிறுத்தி எதுக்காக இதெல்லாம் செய்யறோம், இதனுடைய பலன் என்ன, இதனால நம்ம திருப்தியா இருக்கிறோமா, சந்தோஷமா இருக்கிறோமா, இதனுடைய முடிவு என்ன? அதுதான் அவர் அழகா சொல்றாரு. எப்பொழுதுமே நாம் நம்முடைய மரணத்தை பற்றிய சிந்தனை ஆன்மீக தெளிவோடு இருக்க வேண்டும். பயமாகவோ பதட்டமாகவோ கவலையாகவோ அதை பற்றி யோசிக்கவே கூடாது. நாம் தெளிவாக யோசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்றோ ஒரு நாள் நிறைவேற போகிறது. அதற்குள் நம்மால் முடிந்த நல்ல விஷயங்களை அனுபவித்து ரசித்து நமக்கும் சந்தோஷமாக இருந்து உள்முக மலர்ச்சி, அதுதான் ரொம்பவே முக்கியம் அப்படின்றாரு. நிச்சயமாக நாம் எதற்காக இவ்வளவு ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாமும் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உங்கள் முன் வைத்து இந்த ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பினை எனக்கு அளித்த நம்முடைய அறிவே ஆற்றல் குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். எப்பொழுதுமே புத்தக வாசிப்பு என்பது நமக்கு மிகவும் சந்தோஷத்தையும் நமக்கு திருப்தியையும் அளிக்கும். என்னுடைய எனக்கு தேடல் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அப்படின்றது வாழ்க்கையில எல்லாத்தையும் ரசிக்கிறோம் அப்படின்ற எண்ணமே புத்தகம் படிக்கும்போது தான் எனக்கு வந்தது. சற்று எப்பொழுதுமே நிதானித்து எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்குள் வந்தது. இவங்க இந்த அறிவே ஆற்றல் குழுவினர் 200வது ஒரு நிகழ்வை நடத்துகிறார்கள் என்பது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தருகிறேன். அவங்க நிச்சயமா இளைஞர்கள் எவ்வளவு பேர் எதையோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனா இந்த இளைஞர்கள் கோவில்ல ஆரம்பிச்ச இந்த விஷயத்தை எப்பொழுதுமே விடாமல், அவர்கள் முதல்ல முன்னுரையில் சொன்னாங்க, யாராவது வரல அப்படின்னா கலாவல்லி வருவாங்க அம்மா அப்படின்னு சொன்னாங்க. அது நான் வர வேண்டும் என்பதற்காக வரவில்லை. அவர்களுடைய அந்த டெடிகேஷன், அவர்களுடைய அந்த ஈடுபாட்டை மதித்து அவர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நான் செய்யறது பெரிய விஷயம் இல்லை, அவர்கள் விடாமுயற்சியோடு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க நினைச்சு பார்க்கலாம் எதற்காக இந்த ஓட்டம் அப்படின்ற கேள்வி அவர்களுக்கு வரவே வராது. ஏன்னா அவர்கள் சுயநலம் இல்லாமல் அடுத்தவருக்கு நன்மை அளிக்க வேண்டும் என்ற ஒரு பொது நலத்தோடு நேர்மையாக செயல்படுகிறார்கள். இந்த ஒரு விஷயத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.